அது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணுங்க. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. எனக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோராதிருத்தல். பாரதியார் சொல்றார், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். எதை சிந்திக்கிறாய் என்பதை விட அதை எப்படி சிந்திக்கிறாய் என்பதில் தாங்க நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குன்னாங்க. ஒரு இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பா நீ உன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்காக கார் எடுத்துகிட்டு போகிற, உன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்காக கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. திடீர்னு ஒரு பொண்ணு பிரசவ வழியில் துடிக்கிறாங்க. இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு, நீ பார்க்கக்கூடிய ஃப்ரெண்டு வராங்க, 2 பேரும் முக்கியமான வேலைக்கு போகிறோம். இப்போ உன் ஃப்ரெண்டை வரான், பிரசவ வழியில் ஒரு பொண்ணு துடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீ ரொம்ப நாளாக எந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டியோ, எந்த பொண்ணை நீ காதலிக்கணும்னு ஆசைப்பட்டியோ, அந்த காதலிக்கக்கூடிய பொண்ணு வருது. இப்போ நீ உன் காரில் ஒரே ஒருத்தர் தான் ஏற்றணும். யாரை ஏற்றுவ? அந்த பொண்ணை ஏற்றுவியா? பிரசவ வழியில் துடிக்கக்கூடிய அந்த பொண்ணை ஏற்றுவியா? இல்லை உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவியா? இப்போ வந்தவங்களாம் என்னென்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆப்ஷன் சொல்லுவாங்களா. சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார் முக்கியம், நான் என் ஃப்ரெண்டை தான் சார் ஏற்றுவேன், ரிஜெக்டட். சார் நான் ரொம்ப கருணையானவன் சார், பிரசவ வழியில் துடிச்சவங்க தான் சார் ஏற்றுவேன், ரிஜெக்டட். சார் இவங்க 2 பேரையும் விட்டுருவேன், என் ஆள் யாரோ என் ஆளை தான் சார் ஏற்றுவேன்னாக்கா அவனை கார் விட்டு ஏற்றிடுவானுங்க, நீயும் ரிஜெக்டட். இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னான், சார் என் ஃப்ரெண்டு வருவானா, அவன்கிட்ட சாவியை கொடுத்து, கார் சாவி அவன்கிட்ட கொடுத்து பிரசவ வழியில் துடிக்கிற பொண்ணை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போடான்னு அவனை அனுப்பிச்சிட்டு என் ஆளோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் சார்னா. அவன் தான் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனான். எல்லாத்தையும் ஒரு 3வது கண்ணோட்டத்தில் இருக்கும்ல.